இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேலே வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்டில் ஏன் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை என் மேலே வைங்கன்னு நான் சொல்கிறேன். பகுதியில் ஆட்டுக்கறி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய தொண்டன் ஒருத்தரை பார்த்த திருச்செந்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன், அதற்காக மொட்டையடித்து அந்த ஊரினுடைய பொதுவெளியில் ஊர்வலமாக நடந்து போயிருக்காது. பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தாலும் கூட நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். அந்த பூனை 3லிருந்து 10க்கு வரணும், 10லிருந்து 20க்கு போகணும், 20லிருந்து 30க்கு வரணும். அதன் பிறகு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் தானாக வருவார்கள். அதுவரை கடுமையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், விபரீத முடிவுகள் எதுவும் முதல் எடுக்காதீங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன், கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேலே வந்து கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்டில் ஏன் தரதனம் இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரித்து சமூக வலைதளத்தில் போடுறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்கே தானே இருக்க போகிறேன், எங்கே நான் போக போகிறேன்? அந்த கை என் மேலே வைங்கன்னு நான் சொல்கிறேன். வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நீங்கள் வராது, ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். சமூக வலைதளத்தில் எந்த ஐடி சொல்கிறாங்க? இல்லை, எந்த ஒரு ஐடி பேர் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டால், பத்திரிகை நண்பர் எனக்கு தெரியாதனால தான் கேட்குறேன். அப்படி யாரும் சொல்லின்னு நான் சொல்கிறேன். சொன்னாங்கன்னா எந்த ஐடின்னு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அந்த ஐடி பேர் சொல்லுங்கள். எந்த ஃபேஸ்புக் ஐடின்னு சொல்லுங்கள். அவர் பேர் சொல்லுங்கள். நான் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இருக்குன்னா நீங்கள் கேட்கணுமில்ல. நீங்கள் எஸ்பி வேலுமணி சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். இவர் சொன்னாருன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆர்பி உதயகுமார் சொன்னாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னேன். ஆட்டை வெட்டினாங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னீங்க. இது யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள், பதில் சொல்கிறேன்.